வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம அன்வான்டட் அன்டெட் அட்வென்ச்சர் எபிசோட் 12 பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீ கடைசி வரைக்கும் அன்டெட் மான்ஸ்டரா என் கூட இருந்தாலே எனக்கு சந்தோஷம் தான் லொரேன் சொல்கிறாங்க. பட் அந்த விஷயத்தை நீ விரும்பலன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உன்னோட கனவு அடையிறதுக்காக இந்த ரத்தத்தை நீ குடிக்கலான்னு ஆல்ரெடி முடிவெடுத்துட்டு அந்த விஷயத்தை நான் தடுக்க மாட்டேன். ஆமாம் லோரேன், சின்ன வயசுலேருந்தே மித்திர் ரேங்க் அட்வென்ச்சர் ஆகணும்னு ஆசைப்பட்றேன். இப்போ லோரேனுக்கு ஒரு சின்ன சந்தேகம். மித்திர் ரேங்க் அட்வென்ச்சர் ஆகணும்னு சின்ன வயசுலேயே முடிவெடுத்துட்டு ஸோ அதுக்கான காரணம் என்னென்னு கேட்குறாங்க. நீ மிஷனுக்கு போயிருந்த போது ஷீலா வீட்டுக்கு வந்தா அப்போ தான் இந்த கேள்வி கேட்டால் அதுக்கான பதில் எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டேன். ஒரு அட்வென்ச்சராக இருக்கிறவங்க அவங்க பாஸ்ட்டை பற்றி விசாரிக்கக்கூடாதுன்னு நீ ஆல்ரெடி என்கிட்ட சொல்லியிருக்க. அதனால தான் இத்தனை நாளாக இந்த விஷயத்தை பற்றி நான் உங்ககிட்ட கேட்கவே இல்லை. இப்போ கூட உனக்கு விருப்பம் இல்லைனா பரவாயில்ல, இந்த விஷயத்தை பற்றி நீ சொல்ல வேணா. சேச்சா அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. சொல்லப்போனால் இந்த விஷயத்தை பற்றி இவ்வளோ நாளாக நான் உங்ககிட்ட பேசவே இல்லையா, நான் டோட்டலாக மறந்து போயிருப்பேன் போல். என்னை பற்றி தான் ஆல்ரெடி எல்லா விஷயங்களும் உனக்கு தெரியும் இல்லைன்னு சொல்ல. இல்லைப்பா ரெண்டு, உன்னை பற்றி எனக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை, சொல்லிட்டா போச்சு. பழி வாங்குறதுக்காக தான் நான் மித்திரியல் ரேங்க் அட்வென்ச்சர் ஆகணும்னு ஆசைப்பட்றேன். இல்லை, பழி வாங்குறதுன்னு சொல்கிறது கரெக்டாக இருக்காது. நடந்த அந்த சம்பவத்தை திருப்பி நடக்காமல் தடுக்கிறதுக்காக. சின்ன வயசில் நானும் என்னோடய ஃபேமிலியை சேர்ந்தவங்களும் ஒரு சின்ன கிராமத்தில் வாழ்ந்துட்டு இருந்தோம். மக்களோட எண்ணிக்கை ரொம்பவே கம்மியாக இருக்கனால கிராமத்துக்கு தேவைப்பட்ட ஒட்டுமொத்த பொருளுமே என்னோடய அப்பா தான் வெளியில் போக போது வாங்கிட்டு வருவார். நானும் எப்பயும் அந்த வண்டியில் அவங்க கூட ட்ராவல் பண்ணுவேன். கிராமத்தில் ஜின்லின்னு எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தால் அவளும் என் கூட தான் வருவா. ஊரை விட்டு வெளில போகிறது அவளுக்கு ரொம்பவே பிடிக்கும். நம்ம ரெண்டு பேரும் ஒரு அட்வென்ச்சர் ஆகணும். அது மூலயமா இந்த உலகம் ஃபுல்லாமே நம்ம சுற்றி பார்க்கலாம். பல விதமான மான்ஸ்டர்ஸ் கூட நம்ம சண்டை போடலாம். அவனை பார்க்காத நிறைய விஷயங்களை நம்மளால் கற்றுக்க முடியும்னு சொல்லுவாள். சின்ன வயசில் நான் ரொம்பவே வெக்கப்படுவேன். யார்கிட்டையும் சரியாக பேசவே மாட்டேன். ஆனால் அட்வென்ச்சர் பண்ணும் அதுக்கான ட்ரைனிங் எடுக்கணும்னு அவள் தான் என்னை ஃபுல்லாமே விளையாட கூட்டிகிட்டு போயிட்டே இருப்பாள். நினச்சி பார்க்க போதே அந்த நாட்கள்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எப்பயும் போல் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக நாங்கள் கிராமத்தை விட்டு வெளில போகிற போது நைட் டைம் ஒரு மான்ஸ்டர் எங்களை காட்டுக்குள்ளே அட்டாக் பண்ணிடுச்சு. அதிகமாக அடிப்பட்டதில் என்னோடய அப்பா அம்மா அந்த இடத்துல இறந்துட்டாங்க. ஜின்னோட பாட்டி வண்டி கடியில் மாட்டிக்கிட்டாங்க. எங்களை அட்டாக் பண்ண உல்ஃப் கண்ணு முன்னாடியே இருந்து கூட என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. எங்களோட உயிரை காப்பாற்றிக்க இந்த இடத்த விட்டு ஓடு சொன்னாங்க. நான் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்க போது ஜின் தான் என்னோட கையை பிடிச்சி அந்த இடத்த விட்டு கூட்டிகிட்டு வந்தா. ரொம்ப தூரம் ஓடி வந்ததுக்கப்புறமா அந்த மான்ஸ்டரோட பிடியிலேருந்து எஸ்கேப் பண்ணதான் நாங்கள் நினச்சோம். ஆனால் அந்த மான்ஸ்டர் ஒரு பொம்மை மாதிரி எங்கள் கூட விளையாடி இருக்குது. எங்களோட பயத்தை பார்த்து அதை ரசிச்சிருக்கு. என்னை கொலை பண்ணுறதுக்காக வரப்போது ஜின் குறுக்க வந்து என்னை காப்பாற்றிட்டா. நாங்கள் ரெண்டு பேரும் அட்வென்ச்சர் ஆகிறது தான் ஜின்னோட ஆசை. நான் ரொம்பவே பயப்படணும் அவளுக்கு தெரிஞ்சனால. கவலைப்படாத, என்ன பிரச்சனை வந்தாலும் நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுவேன்னு சொல்லுவாள். அதே மாதிரி அவளோட உயிரை கொடுத்து என்னை காப்பாற்றிட்டா. தொடர்ந்து அந்த மான்ஸ்டர் நம்ம ரெண்டு அட்டாக் பண்ண ட்ரை பண்ண போது குறுக்கில் ஒரு அட்வென்ச்சர் வந்து அதோட அட்டாக்கை பிளாக் பண்ணி நம்ம ஹீரோவை காப்பாற்றிட்டாரு. பயப்படாதப்பா தம்பி, இதுக்கு மேலே உனக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராமல் நான் அவனை ப்ரொடெக்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த மான்ஸ்டர் கூட அவர் சண்டை போட்டார். அந்த மான்ஸ்டர் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. ஆனாலும் அது கூட இவர் ஈக்குவலாக பேட்டில் பண்ணார். ஸ்வாடை பயன்படுத்தி அட்டாக் பண்ண பார்க்க அந்த அட்டாக் எல்லாத்தையுமே மான்ஸ்டர் சமாளிச்சிடுச்சு. அதுக்கப்புறமா இவர் மேஜிக் பவரை பயன்படுத்துகிறாரு. அந்த மான்ஸ்டரோட காலில் அடிப்பட்டதுக்கு அப்புறமா இதுக்கு மேலே சண்டை போட்டால் எக்கச்சக்கமான டேமேஜ் ஏற்படணும் சைலண்ட்டாக அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுச்சு. ரெண்டை ப்ரொடெக்ட் பண்ண அந்த அட்வென்ச்சரால் ஜின்னை ப்ரொடெக்ட் பண்ண முடியல. எதுக்காக என்னை மட்டும் நீங்கள் காப்பாற்றினீங்க? இன்னும் கொஞ்ச நேரம் முன்னாடி வந்திருந்தா இந்த பொண்ணோட உயிரை நீங்கள் காப்பாற்றிருக்கலாம். என்னை மன்னிச்சிருப்பா தம்பி, என்னால் சீக்கிரம் வர முடியல, என்னால் எல்லாரையும் காப்பாற்ற முடியலன்னு அவர் வருத்தப்படுறாரு. அதுக்கப்புறம் இறந்து போனவங்களோட உடம்பு எல்லாத்தையும் மீட்டு கொண்டு வந்து கிராமத்தில் ஒப்படைச்சி செய்ய வேண்டிய விஷயங்களை செஞ்சுட்டாங்க. நான் ரொம்பவே வீக்காக இருக்கனால தான் யாரையும் என்னால் ப்ரொடெக்ட் பண்ண முடியலன்னா அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ டெய்லி விடாமல் கஷ்டப்பட்டு ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்க விஷயத்தை இவர் பார்க்குறாரு. எதுக்காகப்பா நீ ட்ரைனிங் எடுக்கிறேன்னு கேட்க, நான் ஒரு அட்வென்ச்சர் ஆக ஆசைப்பட்றேன்னு சொல்கிறான். இறந்து போன என் ஃப்ரெண்டோட ஆசை தான். இதுக்கப்புறம் நான் அதை செய்ய போகிறேன். அப்போ நம்ம ஹீரோக்கு வயசு வெறும் 5 தான். 15 வயசில் தான் ஒருத்தவங்களால் அட்வென்ச்சர் ஆக முடியும். உனக்குன்னு 10 வருஷம் இருக்குது. அந்த 10 வருஷம் ஃபுல்லாக நல்லா ட்ரைனிங் பண்ணு, நிறைய நாலேஜை கெயின் பண்ணு. ஆல்சோ படிக்க கற்றுக்கோ, எழுத கற்றுக்கோ, மேக்ஸ் பண்ண கற்றுக்கோ, மேஜிக்கை யூஸ் பண்ணுறதுக்கான ட்ரைனிங் எடுத்துக்கோ, மெடிசன்ஸை பற்றி நிறைய படி. அப்போ தான் காட்டுக்குள்ளே போக போது அடிப்பட்டால் உன்னால் அதுக்கு தேவையான மெடிசன்ஸ் எல்லாத்தையுமே ப்ரிப்பேர் பண்ண முடியும். பக்கத்தில் இருக்க கிராமத்தில் பழைய ஹண்டர்ஸ் இருக்காங்க. ஃபஸ்ட் அவங்கக்கிட்ட போய் எப்படி அன் பண்ணணும்னு ட்ரைனிங் எடுத்துக்கோ. இதெல்லாம் ஃபாலோ பண்ணால் என்னால் ஸ்ட்ராங்கான அட்வென்ச்சர் ஆக முடியுமான்னு கேட்க, அந்த விஷயத்தை என்னால் ப்ராமிஸ் பண்ண முடியாது. நான் இப்போ சொன்ன விஷயம் எல்லாத்தையுமே உன்னை பேசிக்கான ஸ்டேஜுக்கு தான் கொண்டு போய்விடும். அதுக்கப்புறம் நீ எப்படிப்பட்ட ட்ரைனிங் எடுக்கிறியோ அது மாதிரி தான் உன்னோட ரிசல்ட்டும் இருக்கும். இருந்தாலும் உன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. என்னோட பேர் வில்ஃப்ரெட். நான் ஒரு மித்திரியல் கிளாஸ் அட்வென்ச்சர். நீ ஒரு அட்வென்ச்சர் ஆனதுக்கப்புறம் என்னை வந்து மீட் பண்ணு. அப்போ எனக்கு அதிகமாக வயசாக இருக்கும். ஆனால் சாகிற வரைக்கும் நான் கண்டிப்பாக ஒரு அட்வென்ச்சராக தான் இருப்பேன். இதெல்லாம் நடந்து 20 வருஷம் ஆகுது. நார்மலாக நான் அட்வென்ச்சர் ஆக பொண்ணு ஒருத்தவங்கள பார்த்து சொன்னால் ஆல் த பெஸ்ட் தம்பின்னு சொல்லி போய்கிட்டே இருப்பாங்க. ஆனால் வில்ஃப்ரெட் அப்படி கிடையாது. என் மேலே நம்பிக்கை வச்சு அதுக்கான ப்ரொசீஜர் எல்லாத்தையுமே சொன்னார். என்னோட நிலைமையை பற்றி அவருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. என் கூட இருக்க எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. இதுக்கு மேலே நான் வாழணுன்னா எனக்கு ரொம்பவே ஒரு ஸ்ட்ராங்கான மோட்டிவ் வேணும்னு.
இந்த ரத்தத்தை குடிச்சா ஒருவேளை நான் செத்துருவேணும்னு எனக்குள்ள பயம் இருக்குது. ஆனால் என்னோட கோலை அச்சீவ் பண்ண முடியலன்னா நான் உயிரோட இருக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்லை. ஸோ நம்ம ரெண்ட் அவனோட கோல் அட்டைன் பண்ணுறதுக்காக இந்த ரத்தத்தை எடுத்துக்கலான்னு முடிவு எடுத்துட்டா. அதை குடித்ததுக்கு அப்புறமா அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு எந்த விதமான எஃபெக்ட்டுமே இல்லை. ஆனால் திடீர்னு அவனுக்கு மயக்கம் வர மாதிரி பயங்கரமாக தலைவலி ஏற்படுது. கட்டுப்படுத்த முடியாத மாதிரி அவனுக்குள்ள ஒரு கோபம், பயங்கரமான வெறி, எக்கச்சக்கமாக வாமிட் பண்ணுறான். அவனோட உடம்பை யாரோ டோட்டலாக ரீமேக் பண்ணுற மாதிரி ஃபீலிங் ஏற்படுது. கொஞ்சம் கொஞ்சமாக அவன் உடம்போட கட்டுப்பாடை இழந்து மான்ஸ்டராக மாறுறதை அவனால் பார்க்க முடியுது. இப்போ லொரேனோட குரல் அவனுக்கு கேட்குது. ரெண்ட், நீ யாருன்னு விஷயத்த மறந்துடாத. இவ்வளோ நாளாக நீ எதுக்காக போகிறானியோ அது கிட்ட வந்துட்ட. நெக்ஸ்ட் ஊருக்குள்ளே இருக்கிற பிளாக் ஸ்மித் நம்ம ஹீரோக்காக ஒரு வெப்பனை ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்காரு. ஆல்ரெடி அவர் கொடுத்த வெப்பனை தான் நம்ம ஹீரோ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கான். ஆனால் அவன் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ட்ராங்காக மாறுறதுனால இன்னும் ஒரு ஸ்ட்ராங்கான வெப்பனை அவனுக்காக செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் ஆலிஸ் தொடப்பத்தை ஸ்வாடு மாதிரி பயன்படுத்தி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்க போது சிஸ்டரும் அந்த இடத்துக்கு வராங்க. சிஸ்டர் தொடர்ந்து மருந்து சாப்பிட்டுட்டு இருக்கனால அவங்களோட ஹெல்த் இப்போ ரொம்பவே நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்கு. மற்ற பசங்க கூட ஒன்றா சேர்ந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்காக வராங்க. நெக்ஸ்ட் ரெய்ஸ் அண்ட் லாரா ரெண்டு பேரும் கில்டுக்கு வந்து இன்னைக்கு என்ன ஜாப் எடுத்துக்கலான்னு நோட்டீஸ் போர்டில் சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. செகண்ட் ஃப்ளோரில் இருக்க ஒரு ஜாபுக்கு போனால் எக்கச்சக்கமான காசு கிடைக்கணும் ரெய்ஸ் சொல்ல வேணான்னு லாரா தடுக்கிறா. நம்மளோட லெவல் வந்து இப்போ லெவல் 1ல் சண்டை போடுறதா, அதே நம்ம பர்ஃபெக்டாக செய்வோன்னு. ஆல்சோ ரீனா கூட புதுசாக இவங்களோட டீமில் தான் ஜாயின் பண்ணியிருக்கா. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோ ஒரு அமைதியான நதிக்கு நடுவில் தூங்கிட்டு இருக்கான். அவன் அன்டெட் மான்ஸ்டரா மானலேருந்து அவனுக்கு சுத்தமாக தூக்கன்னு ஒரு விஷயம் தேவையே படாமல் போயிடுச்சு. ஆனால் இப்போ அவன் திரும்பி வேம்பையராக மாறி இருக்கான். அதனால ரொம்பவே நல்லா சந்தோஷமாக அவனோட தூக்கத்தை என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கான். அன்டெட் மான்ஸ்டரா அவன் மாறப்போது அவனுக்குள்ளே இருக்கிற ஒரு முக்கியமான உணர்வை லூஸ் பண்ண மாதிரி அவனுக்கு தோணுச்சு. ஒரு தடவை அவன் வேறு ஸ்டேஜுக்கு மாறப்போது நான் திருப்பி மனுஷனாக ஆக முடியாதோன்னு நினச்சி அவன் கவலைப்பட்டான். ஆனால் இப்போ தான் திருப்பி அவனை மாதிரியே உணர்றான். நெக்ஸ்ட் தூக்கத்துலேருந்து நம்ம ஹீரோ கண் முடிச்சதுக்கு அப்புறமா லொரேன் வேம்பையரை பற்றி ஒரு புக்கை படிச்சுட்டு இருக்காங்க. காரணம் நம்ம ஹீரோ இப்போ ஒரு வேம்பையராக மாறிட்டேன். அதனால தான் நீ யார் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் இதை பற்றி ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன்னு. நம்ம ஹீரோட முதுகில் விங்ஸ் இருக்குது. அதோட சைஸை அவனால் சின்னதாக கூட மாற்ற முடியுது. நம்ம ஹீரோ இப்போ என்னவா மாறி இருக்கேன்னு கேட்க வேம்பையரில் எந்த வெரைட்டியாக அவன் மாறி இருக்கான்னு இவங்களுக்கு சரியாக தெரியல. ஆனால் ஃபஸ்ட்டு நீ ஒரு கோயிலாக இருந்தால் இப்போ ஒரு வேம்பையராக மாறி இருக்க. ஸோ கண்டிப்பாக இது ஒரு எவல்யூஷனை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்ச வேம்பையரில் இப்போ ஒரு வீக்கான வெரைட்டியில் தான் நீ மாறி இருக்கணும். ஆனால் விங்ஸ் இருக்க மாதிரி வேம்பையரை பற்றி எனக்கு அவ்வளோவா தெரியல. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோட பல்லை செக் பண்ணி பார்க்குறாங்க. வேம்பையர்ஸ் மாதிரி அது ஷார்ப்பாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் அவனோட கண்ணை செக் பண்ணி பார்த்தா டோட்டலாக ரெட் கலரில் மாறி இருக்குது. நார்மலாக வேம்பையர்ஸோட கண் எல்லாமே ரெட்டாக தான் இருக்கும். ஆனால் சில மனுஷங்களுக்கும் ரெட் கலரில் கண் இருக்குது. ஸோ அதனால் பெருசாக எந்த விதமான பிரச்சனையும் ஏற்படாது. நம்ம ஹீரோட உருவம் திருப்பி அவனுக்கு டோட்டலாக இப்போ தான் கிடச்சிருக்கு. ஸோ சந்தோஷமாக லொரேன் அவனை வீட்டுக்கு வெல்கம் பண்ணுறாங்க. அடுத்து லொரேனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக நம்ம ஹீரோ காட்டுக்கு வந்திருக்கான். சில மெடிக்கல் ஹர்ப்ஸ் எல்லாம் இவங்க கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீ அட்வென்ச்சர் ஆனதுக்கப்புறம் வில்ஃப்ரீடை மீட் பண்ணியான்னு லொரேன் கேட்குறாங்க. அவரை பற்றி நான் விசாரித்து பார்த்தேன். பட் இந்த நாட்டிலே அவர் இல்லை. ஸோ எனக்கு தெரிஞ்சு வேறு ஒரு கண்ட்ரிக்கு தான் அவர் போயிருக்கணும். ஆனால் நான் அப்போ ரொம்பவே வீக்காக இருந்தனால அவரை போய் நான் மீட் பண்ணணும்னு நினச்சி கூட பார்க்கவே இல்லை. ஆனால் கண்டிப்பாக இப்போ அவரை மீட் பண்ணுற அளவுக்கு நான் ஸ்ட்ராங்காக மாறி இருக்கேன். ஸோ அடுத்து நான் அவரை தேடி போகலாம் தான் இருக்கேன். நீ ஆசைப்பட்ட விஷயத்த செய்ப்பா. நான் என்ன சொன்னாலும் கண்டிப்பாக நீ கேட்க போகிறதில்ல. ஆல்சோ நீ தனியாக இருக்க மாதிரி தோணுச்சுன்னா கவலைப்படாத, நானும் உனக்கு கம்பெனி கொடுக்குறேன்னு சொன்னால் நம்ம ஹீரோவும் அந்த விஷயத்த சந்தோஷமாக ஏற்றுக்க அதோட எபிசோடும் முடிவுக்கு வருது. இதோட சீசன் 1 கம்ப்ளீட் ஆகிடுச்சு மக்களே. சீசன் 2 பற்றி இப்போ வரைக்கும் அஃபிஷியலாக எந்த விதமான அனௌன்ஸ்மெண்ட்டும் இல்லை. ஆனால் வந்த உடனே நான் கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன்.